ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சொல்றீங்க. சிறப்பு, சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னைக்கு வடக்கு வாசல். பெரும்பான்மையா மக்கள் இந்த வடக்கு வாசல் ரொம்ப ஃபேவரா விரும்புறாங்க. வடக்கு வாசல்ல உண்மையாலே என்ன மறைஞ்சிருக்கு? அது சூட்சுமத்த கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வடக்கு வாசல். ராஜயோகத்தை தரும் வடக்கு வாசல். ம். குபேர யோகத்தை தரும் வடக்கு வாசல். இருக்கிற வாசலே சிறப்பான வாசல் வடக்கு வாசல். ம். எதனாலங்க அது? எதனால காரணம் அப்படின்னா, வடக்கு தான் உங்களுக்கு குபேரன் இருக்கிறாரு. ம். வடக்கு தான் குபேரன் இருக்கிறாரு. மொத்தம் 9 கிரகம். ம். மொத்தம் 9. இந்த கோயில்ல போய் சாமி நவகிரகத்தை சுத்தினீங்கன்னா ம். மொத்தம் 9 கிரகம். இந்த 9 கிரகத்துல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சூரியன். நடுநாயகனாக திகழ்வர் சூரியன். நடுநாயகனாக திகழ்வர் சூரிய பகவான் வந்துருவாரு. ஈசானிய பக்கத்துல புதன் பகவான் வருவார். நேர் வடக்கு என்று சொல்லக்கூடிய பக்கத்துல குரு பகவான் வருவார். வாயு மூலையில பாத்தீங்கன்னா கேது வந்துருவார். மேற்க நடுநாயகனாக பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துருவார். கன்னிமூலையில பாத்தீங்கன்னா ராகு வந்துருவார். நடுநாயகனா தெற்க பாத்தீங்கன்னா செவ்வா வந்துருவாரு. கன்னிமூலையில பாத்தீங்கன்னா அக்னிமூலையில பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்துருவார். நேர் கிழக்கு சுக்கிர பகவான் வந்துருவார். அவர் தான் சுக்கிலத்துக்கு அதிபதி. அதனால உயிர் ஜீவ நாடியை உற்பத்தி பண்றவர் அவர் அங்க வந்துருவார். அப்படி 9 பேர் 9 கிரகம் 9 இடத்துல ஆட்சி பண்ணுது. இந்த 9 இடத்துல ஆட்சி பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வடக்கு பாத்தீங்கன்னா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை செல்வ செழிப்போட இருக்கிற வீடு பூராமே நீளம் நீளமோ அகலமோ வடக்கு முகம். அது நீளமாக இருக்கலாம், ஒரு 50 அடி வீடு முகமா இருக்கலாம், 40 அடி வீடு அகலமா இருக்கலாம், இல்லை 20 அடியா கூட இருக்கலாம். எந்த முகமா இருந்தாலும் வடக்கு முகம் வாசல் வச்சிருக்காங்கன்னா மொத்த அளவு 40 அடி இருக்கு அப்படின்னா அது மைய பகுதியில வாசல். 40க்கு மையத்துல வாசல். அதுதான் புதன் வாசல்னு சொல்றது. 20 அடி இருக்குன்னா 20 அடியில மைய பகுதியில் வாசல். அதான் புதன் வாசல். இப்ப அந்த மைய பகுதி தான் குரு உட்கார்ந்து இருக்க இடம். பொக்கிஷத்தை கொடுக்க வரும் புதன் பகவான். அந்த பொக்கிஷம் அதாவது தங்கத்தை கொடுக்கவர் புத பகவான். பரிசுத்தமானவர். குருவுக்கு கெடுக்க தெரியாது. அவர் தான் இறைவன். அந்த இறைவன் கருணை அந்த வடக்கு வாசலுக்கு உண்டு. வடக்குல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா, வடக்கு வாசலுக்கு உண்டு. அப்ப ஒரு நவகிரகத்தை நீங்க 9ஆ பிரிச்சிங்கன்னா அது எப்படி அந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல உட்கார்ற இடத்துக்கு குருவனுடைய இடம். அப்ப அந்த இடத்துல நம்ம வாசப்படி வச்சு புதன் வாசலா வச்சு நம்ம உள்ள வரும். பொக்கிஷத்தை தருபவர் புதன். வாழ்க்கையில மேன்மைக்கு வரணும் அப்படின்னா புதன் பகவானை குரு பகவான் பார்த்துருக்கணும். புதன் ஆட்சி பெற்றிருக்கணும், உச்ச பெற்றிருக்கணும். புதன் பகவான் எங்கே இருந்தாலும் அந்த புதனை குரு பகவான் பார்த்துருக்கணும். 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 5, 9 திரிகோணம். இந்த இடத்துல புதன் உட்கார்ந்து ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று அல்லது குருவனுடைய கால்களில் இருந்து புதன் பகவான் இருந்தார்னா அவங்க ஜாதகத்துல யாரும் சொல்லாத அவங்களுக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு அந்த அறிவு மூலியமா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. பல கோடியை சம்பாதிப்பவர்கள் போற அப்படிதான். அப்ப அந்த புதன் வாசலுங்கிறது நடுநாயகமாக விளங்குறது. எப்படி உங்களுக்கு புதன் வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 7 பிரிவா பிரிக்கணும். 7 பிரிவா பிரிச்சிங்கன்னா முதல்ல இப்ப ஞாயிறு, 2வது திங்கள், 3வது செவ்வாய். நடுவுல பாருங்க 4வது புதன் இருப்பாரு. இப்ப 3 பேர் இங்க போயிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மறுபடியும் புதனுக்கு அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி. இப்ப இங்க 3 பேர், இங்க 3 பேர், நடுவுல ஒருத்தர். மொத்தம் 7 கிழமை. அப்ப நடுநாயகனாக புதன் பகவான். இதுதான் புதன் வாசல். சார் இதுல இப்படி செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சிருக்காங்க. யார் செஞ்சு கொடுத்த மேன்மைக்கு வர செஞ்சிருக்கா? இப்ப நான் வரைபடம் கொடுக்குறேன். அந்த வரைபடத்துல நான் செஞ்சு கொடுத்து மேன்மை வர செஞ்சிருக்கேன். அப்ப நான் சொல்றது உண்மை. சார் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு பேசவே வேண்டாம். நடுநாயகனா புதன் வாசல் வச்சு குரு பாகத்தில் புதன் வாசலாக வச்சு ஆட்சி உச்சம்னு இருக்கு, ஆட்சி உச்சம் நீச்சம்னு இருக்கு. அப்ப ஆட்சி எது, உச்சம் எது, நீச்சம் எதுன்னு கிரக பலன் பார்க்கணும். அந்த வைக்கக்கூடிய நாள் யோகமான நாளா இருக்கணும். வைக்கக்கூடிய நாள் ஒரு கலெக்டர் பிறக்கிறாரு, கவர்னர் பிறக்கிறாரு, ஒரு மினிஸ்டர் பிறக்கிறாரு, பரம்பரை பணக்காரங்க பிறக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நட்சத்திரம் என்ன, அவங்களுடைய ராசி என்ன, அவங்களுடைய கிரக வாட்டம் என்ன.
பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க மேன்மையா இருக்க காரணம் என்ன, பல கோடிக்கு அதிபதியா இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத அலாசி ஆராய்ச்சி என்னுடைய அனுபவத்தில் அந்த நாட்களை ராஜயோக நாட்கள்னு ஒரு நாட்களை எடுத்து அந்த நாட்களை அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம். அப்பதான் அது மேன்மை கிடைக்கும். அப்ப கட்டடமும் வாஸ்து ரீதியாக வரைபடம் மேன்மைக்கு இருக்கணும், ராஜயோக நாட்கள் இருக்கணும், குழி போட்ட கணக்கு பிரகாரம் இருக்கணும், அவங்க கணவன் மனைவி ஜாதகத்துக்கு உகந்ததா அதை அமைச்சு தரணும். தப்பு தவறு இருந்தால் அதை நாட்களை கழிச்சு விட்டு நல்ல நாட்கள் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அது மேன்மை தரும். இப்படி கொடுத்து தமிழ்நாடு மக்கள் மேன்மை வந்து நம்மளுக்கு மேன்மை கொடுத்துருக்காங்க. அப்படிங்குள்ள இந்த வடபாக வாசல் குபேர பாகத்தை உடைய வாசல், பொக்கிஷத்தை தரக்கூடிய வாசல், குரு வாசல். இறைவன் கிருபை எப்பயுமே உண்டு, இறைவன் கிருபை எப்பயுமே உண்டு. அப்படிங்கிற ஒரு விசேஷமான வாசல், விசேஷமான இடம். சாஸ்திரம் கரெக்டாக இருந்தால் ஜெயிச்சிடும். சாஸ்திரம் தவறாக இருந்து நீச்ச வாசலாக போய் வரைபடம் 4 மூலைக்கு 5 மூலையா 6 மூலையா 7 மூலையா வந்து காம்பவுண்ட் சுவரும் மின்பின் அளவுல முரண்பாடாகி வாசலும் நீச்சத்துக்கு போய் உச்சத்துக்கு வராது நீச்சத்துக்கு போய் உள்ளளவும் மாறி ஒருத்தர் வீடு கட்டிருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு ஒன்று இருக்கும், ரூம் ஒன்று இருக்கும், மீதி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மாறி இருந்தால் அது லாஸ் ஆகிடும். அப்ப மேன்மை வர்றதுக்கு ராஜயோகப்படி வடக்கு வாசல்ல மேன்மை வர்றதுக்கு இந்த புக்கில் இருக்கிற வரைபடம் செஞ்சு கொடுத்து அந்த மக்கள் மேன்மை பொறுப்பு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுப்படும். அப்போ குழிக்கணக்குனா என்ன, எந்த 4 நட்சத்திரத்தில் வைக்கிறதுன்னு குபேர யோக வாசத்தில் வச்சிருக்கோம். இந்த புக்கில் பார்த்தா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்து மக்கள் மேன்மை வந்தாட்டி தான் இந்த புக்கை நம்ம வெளியிடுறோம். அந்த ப்ராப்பரா அனுபவத்தை எடுத்து மக்கள் என்ன செஞ்சு கொடுத்து அந்த மக்களுடைய அனுபவத்தை எடுத்து தான் நம்ம புக்கா நம்ம யூஸ் பண்றோம். அப்படிங்குள்ள 100% உண்மையான கருத்துக்களை வச்சிருக்கேன். நடைமுறையில எது உண்மையோ அந்த நடைமுறையில இருக்க உண்மையான கருத்துக்களை வச்சிருக்கோம். அப்ப இதுதான் சாஸ்திரம்னா இப்படியா இருக்கணும். இப்படி இருந்தா அந்த வடபாக வாசல் ராஜயோகத்தை தரும், வடபாக வாசல் ராஜயோகத்தை தரும். குபேர யோகமா நல்லா அந்த வீட்டில் நுழைஞ்சதுல இருந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் மேன்மைக்கு இருப்பாங்க. தவறுதலா இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த வீட்டில் நுழைஞ்ச வாட்டி அவங்க கீழ்மைக்கு போயிடுவாங்க. அப்படின்னு இந்த 2 பிரிவையும் இந்த புக்கில் சுட்டி காமிச்சிருக்கும். இந்த வடக்கு வாசல் எந்த ராசிக்கு ராஜயோகத்தை தரும்? அருமையான கேள்விங்க. இப்ப கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. வடக்கு அப்படின்னா கடகராசி, விருஷக ராசி, மீன ராசி. இந்த 3 ராசிக்கும் வடக்கு வாசல் ராஜயோகத்தை தரும். அதுலயும் ஒரு சூட்சம பாயிண்ட் இருக்கு. அதுலயும் ஒரு சூட்சம பாயிண்ட் இருக்கு. கடகத்திலையும் விருட்சகத்திலையும் மீனத்திலையும் சந்திர பகவான் தனித்து அமர்ந்திருக்க வேண்டும். சந்திர பகவான் தனித்து அமர்ந்திருக்க வேண்டும். தனித்து அமர்ந்திருக்கான்னா எந்த தோஷமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. நீங்க சொன்ன 3 ராசியுமே நீர் ராசி தான். 3மே நீர் ராசி, 3மே வடக்கு வாசல் வைக்கக்கூடிய ராசி. இந்த 3 ராசியுமே சந்திர பகவான் தனித்து இருந்தோமோ எந்த தோஷமும் கிடையாது. நார்மலா 60 பாயிண்ட் ஜெயம் வாழ்க்கையில, 60 பாயிண்ட் ஜெயம் வாழ்க்கையில ஜெயம். இந்த கடகத்திலையும் விருட்சகத்திலையும் மீனத்திலையும் சந்திர பகவான் அமர்ந்து குரு கூட கூடியிருந்தாலோ, குரு கூட கூடியிருந்தாலோ, அப்படி கூடியிருந்தாலோ அல்லது அந்த சந்திர பகவானை குரு பார்த்திருந்தாலோ கோடீஸ்வர யோகம். சாதா யோகம் கிடையாது, கோடீஸ்வர யோகம். சந்திர யோகம் வந்துடும் இல்லைங்களா? குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகம் வந்துடும். இறைவனால் இவங்களுக்கு மேன்மை கிடைக்கும். எந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு தரதப்போ நீங்களும் நானும் 2 பேரும் சாமி கும்பிட்டா எனக்கு குருச்சந்திர யோகம் விருட்சகத்துல இருக்கு, மீனத்துல இருக்கு, கடகத்துல இருக்குன்னா எனக்கு அந்த சாமி வேலை செஞ்சு தருவாரு, உங்களுக்கு வேலை செஞ்சு தர மாட்டாரு. என்னப்பா நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா நீ கெடுக்குன்னு அந்த முன்னுக்கு வந்துட்டு படிச்சுட்ட, நீ அந்த பாஸ்ல பாஸ் பண்ணிட்ட. இப்ப நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு படிச்சு பாஸ் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வந்தது, அதுக்கப்புறம் நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு சில பிரச்சனைலாம் இருந்தது, இப்போ அந்த எதிரியில எனக்கு இந்த தொழில இல்லவே இல்லை. இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்த வாட்டி அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு எதிரி இருந்தது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வாட்டி எதிரி இல்லை. அப்போ அந்த சாமிக்கு வேலை செய்யறோம்னா அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது குரு சந்திரன் கூடி இருந்தாலும் சரி, குரு சந்திரன் பார்த்தாலும் சரி. அதுக்கு ஆப்போசிட்டா சனி பார்வையோ அல்லது ராகு கேது பார்வையோ இல்லை அவங்களுடைய கால்களே இருந்துச்சுன்னா
லாஸ், பிரச்சனைகள் அதிகம் ம். வாழ்க்கையில, முதலில் இருந்து கடைசி வரைக்கும். இதுதான் விஷயம். அப்போ ஒருத்தர் கோடீஸ்வரா ஆகிறது எப்படி, சமமா இருக்கிறது எப்படி, சரிவு பள்ளிகளுக்கு போறது எப்படி, இந்த 3 கட்டத்தையுமே ராஜயோகம் பெறும் 12 ராசிகள் ம். அப்படிங்கிற புக்கில் வச்சிருக்கோம். இந்த 3 விஷயத்தையுமே வச்சிருக்கோம். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் எந்த ராசிகளுக்கு ஆகாது? அருமையான கேள்வி. வடக்கு வாசல் எந்த ராசி? எந்த ராசிக்கு ஆகாது? வடக்கு அதிபதி கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசின்னு சொல்லிட்டோம். ம். இந்த கடக ராசிக்கு நேர் ஆப்போசிட் மகர ராசி. வடக்குக்கு நேரா ஆப்போசிட் மகரம். மகரம், விருச்சிகத்துக்கு நேரா ரிஷபம், மீனத்துக்கு நேரா கன்னி. கன்னி. இப்ப இந்த 3 ராசிக்கும் வடக்கு வாசல் ஆகாது. அவங்க தெற்கு வாசல் தான் ஆகும். ம். வடக்கு வாசல் ஆகாது. அந்த தெற்கு ராசிக்காரங்க வடக்கு வீட்டுல குடியிருக்கக்கூடாது, தெற்குல தான் குடியிருக்கும். அதாவது மகரம், ரிஷபம், கன்னி. கன்னி. இந்த 3 ராசிக்காரங்களும் தெற்கு ஓகே ஆகும், ம். வடக்கு ஓகே ஆகாது. எதிர்பார்த்த பலனை தராது. எதிர்பார்த்த பலனை தராது. தராது. ஒரு கார்ல போறோம், காரினுடைய ஃபுல் வேகத்தையும் ஃபுல் ஒரு இமேஜையும் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உகந்த ராசி மட்டுமே. இந்த மாதிரி ராசியில இருந்தாங்கன்னா பினான்ஸ் ரீதியா மட்டும்தான் பாதிப்புகள், வேற பல்வேறு வித பாதிப்புகள் வருமா? பல்வேறு பாதிப்புகளும் உண்டு. பல்வேறு பாதிப்புகள் இருக்கு. பாதிப்புகளும் உண்டு. நம்மளுக்கு எதிர்பார்க்காத ராசி, ம். அதாவது வடக்குக்கு நேர் ஆப்போசிட் தெற்கு. அப்ப அந்த வடக்குக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான், குரு பகவான் வராரு. அந்த வீட்டுக்குள்ளே செவ்வாய் பகவான் வருவாரு. அப்ப செவ்வாய் நீச்சம் அடையக்கூடாது, குரு நீச்சம் அடையக்கூடாது. ம். செவ்வாய் நீச்சல்ல குரு. நீச்சம் அடையக்கூடாது. ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சா வடக்கு ஒத்து வராது, ம். குரு நீச்சம் அடைஞ்சாலும் வடக்கு ஒத்து வராது. இப்ப இந்த ஒரு கட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம கணக்கு எடுக்கணும். அவங்க ஜோசியத்தை பார்த்து தான் எடுக்க முடியும். சப்போஸ் இவங்க குடியிருக்காங்க அப்படின்னா வீடை மாத்திரணும் இல்லைங்களா? வீடை மாற்றணும். இது சொந்த வீடா இருந்ததுன்னு நீங்க பண்றது? சொந்த வீடா இருந்தா வாசப்படி மாற்றி வைக்கணும். ஓ. அல்லது வாசப்படி மாற்றி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா ஒரு ஜன்னலாச்சு வைக்கணும். இப்போ நாங்கள் வடக்கு வாசப்படியில் இருக்கோம், எங்களுக்கு குரு நீச்சத்தில் இருக்கணும் அப்படின்னா சரி, ரைட்டு, அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. ம். ரைட்டு, குரு நீச்சத்தில் இருக்காரு, மகத்தில் செவ்வாய் நீச்சத்தில் இருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் செவ்வாவோ குருவா நீச்சத்தில் இருக்காருன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. ரைட்டு, அப்போ என்ன பண்ணணும்? வடக்கு நேராக தெற்க ஒரு ஜன்னல் வைக்கணும். தெற்க ஜன்னல். சரி, ஜன்னல் வைக்கவும் எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க, என்னங்க பண்ண முடியும்? ம். அடுத்த வீடு பார்த்து மாற்றிட்டு போயிடும். ம். ம். அடுத்த வீடு பார்த்துட்டு மாத்திக்கணும். உன் வீடு சொந்த வீடாக இருந்தால் வாடகை விட்டு அடுத்த வீடு நீ வாடகை போயிடும். ம். நம்ம வாழ்றதுக்கு தான் வீடை தவிர வீட்டுக்கோசரம் நம்ம கிடையாது. ம். அழகா சொன்னீங்க. ம். நம்ம வாழ்றதுக்கு தான் வீடு, வீட்டுக்கோசரம் நம்ம கிடையாது. ஒரு வீடு வாங்கலாம், 9 வீடு வாங்கலாம், 10 வீடு வாங்கலாம், வாடகைக்கு விட முடியும், கட்டவும் முடியும், அப்பார்ட்மெண்ட் குடியிருக்க முடியும், அப்பார்ட்மெண்ட் வாடகை விட முடியும். நம் மனிதர் வாழ்வதற்கு தான் வீடே தவிர வீட்டுக்கு வேண்டி எங்கள் பூர்வீக சொத்து நான் விட்டுட்டு வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அடம்பிடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த வீடு ஒத்து போயிருக்கும், அவங்க தாத்தாவுக்கு ஒத்து போயிருக்கும், இவரு பேரனுக்கு ஒத்து போயிருக்காது. அப்ப வீட்டு மேல குத்தம் சொல்ல முடியாது. இவரு ஜாதகத்துல அங்க எடுபடலன்னு தான் சொல்லணும். அதனால யாருக்கு வாசல் வடக்கு வாசல் ஒத்து வருது, யாருக்கு தெற்கு வாசல் ஒத்து வருதுன்னு பார்த்து தான் அங்க போகணுமே தவிர நம்ம ஏதாச்சும் எல்லாமே போறோம் அப்படின்னு போயிட்டோம்னா ஹெவி லாஸ் ஆகிடும். சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.